ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நாங்கள் 1.5 கிளாஸ் ரவை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி டபுளாக தண்ணி 3 கிளாஸ் ஊற்றிருக்கோம். நீங்கள் இப்போ 2 கிளாஸ் ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ கொஞ்சம் 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கோம். 2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு. இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு முதல்ல போடணும். அதுக்கு இப்போ நல்லா இப்படி நிறையா வருது. இப்போ நல்லா அந்த கடுகு இந்த பருப்பை நல்லா கிண்டிக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது பபிள்ஸ் மாதிரி வெடிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கிண்டிட்டு அப்படியே குழம்பு கடலைப்பருப்பை போட்டுருணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மற்றோடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை இதில் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது மொறுன்னு ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் லைட் ப்ரௌன்னாே போதும். நீங்கள் ரொம்ப வறுத்துக்கிட்டிங்கன்னா கருகி போயிடும். அதுக்கப்புறம் ரவையோடு போடும்போது டேஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இது நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை அமைக்கிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இல்லாட்டி நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகாது. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை கூடிய சீக்கிரம் சேரும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினோன்னே இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நாங்கள் ரவை எடுத்துருந்தோம்ல, அது நாகா ரவை வறுத்தது. ஆனாலும் நாங்கள் ஒரு வாட்டி வறுத்து தான் எடுத்து வச்சோம்.
நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் யாராவது கொடைக்கானல் போகிறீங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸில் நாங்கள் கொடைக்கானல் டிடிசி ஹோட்டலுக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டல் வீடியோவையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த தண்ணி கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு சிம்பிள் ஃபுட். அதனால வந்து நம்ம உங்களுக்கு வந்து 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் எடுக்கும். இதே இது நீங்கள் நைட்டு தோசை செஞ்சு சட்னி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் செஞ்சு வைக்க முடியும். இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து ரீச் ஆகும். இப்போ இதை வந்து ஒரு ஹாட் பேக்கில் போட்டுக்கலாம். என் தம்பியும் ஒரு வீடியோ சேனல் வச்சுருக்கான். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ சேனலோட நேம் ஆதித்யராஜ் சேனல். இந்த சேனலையும் அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நான் கிருஷ்ணா விளாக்ஸில் இருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் இருந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.